அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1ஆம் தேதி அக்டோபர் 2024 அன்று அஸ்ஸதகத்துல் ஹைரா இந்த சேவையில் முன்னெடுக்கப்படக்கூடிய முயற்சி, அதாவது வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட், அத்தியாவசிய தேவை காணக்கூடிய ஒரு குடும்பத்துக்கான முயற்சிக்கு 1ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட சதக்கா பதிவுகளை இந்த வீடியோ காணொலியின் மூலமாக பார்த்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான பங்களிப்பாக அஸ்ஸதகத்துல் ஹைரா பிரதான அட்மின் சகோதரரோடாக 2000 ரூபாய் 66வது சதக்கா வரவாக கிடைக்கப்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே அதனை சேர்த்து மொத்தமாக இதுவரைக்கும் 53,003 ரூபா இதுவரைக்கும் அந்த முயற்சிக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ட்ரிங்கோமல பகுதியை சேர்ந்த ஒரு சகோதரின் மூலமாக 67வது சதக்கா வரவாக 1000 ரூபா சதக்கா தொகை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு சகோதரி மாப்பக்கந்த நாவலப்பிட்டிய பகுதி மாப்பக்கந்தையை சேர்ந்த ஒரு சகோதரி மூலமாக 2000 ரூபா சதக்கா மேற்படி இந்த முயற்சிக்காக ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்து கொண்டு தன்னுடைய பிள்ளையினுடைய சுகையினம், அதே மாதிரி ஒரு அசௌகரியமான ஒரு நிலைமை ஏற்பட அந்த நிலைமையை தொடர்ந்து இந்த சதக்கா தொகை மேற்படி எமது சேவைக்கு கிடைக்கப்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த தாயினுடைய எதிர்பார்ப்புகள், அந்த பிள்ளையினுடைய விஷயத்தில் என்னவெல்லாம் அவள் எண்ணிருந்தாலோ அந்த அத்துணை விஷயத்திலையும் இந்த சதக்காவை மையப்படுத்தி படைச்ச ரப்புல் ஆலமீன் நிறைவான உதவியாளனாக அந்த குழந்தையினுடைய விஷயத்திலையும் அந்த தாயினுடைய எதிர்பார்ப்பிலையும் இருக்க வேண்டும். இதை உணர்வு ரீதியாக அவங்களுடைய வாழ்நாளில் காணக்கூடிய நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்துவதோடு படைத்தவனுக்கு நன்றி செலுத்தும் தன்மையையும் நிறைவாக வாழும் காலம் வரைக்கும் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நிறைவாக கொடுத்தருள்வானாக. அதனைத் தொடர்ந்து 68வது சதக்கா வரவாக மேற்படி இந்த மாப்பக்கந்த உறவினுடைய சதக்கா தொகை. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சகோதரி இலங்கை பகுதியை சேர்ந்த ஒருவர் அவங்களுடைய சதக்கா தொகை அதுவும் பதிவு செய்யப்படுகிறது. மேற்படி இந்த சகோதரியை சொல்வதாக இருந்தால், ஒரு சிறு தொழில் முயற்சியை செய்யக்கூடிய ஒரு சகோதரி தனக்கு கிடைக்கக்கூடியதில் இருந்து முடியுமான நேரத்தில், அது இவ்வளவு தான் என்றதும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் நான் கொடுப்பேன் என்றதும் இல்லை, முடிந்த நேரத்தில் மாஷா அல்லாஹ் முன்வந்து செய்யக்கூடிய ஒரு சகோதரி. இவங்களுடைய வாழ்வாதார முயற்சிகள் அனைத்திலையும் சகல துறை ரீதியான அல்லாஹ்வினுடைய உதவியை உணர்வு ரீதியாக உணர வைத்து நிறைவாக இவர்களுக்கும் இவர்களை சார்ந்தவர்களுக்கும் கொடுத்தரல வேண்டும். இது 69வது சதக்கா வரவாக 100 ரூபா. அல்ஹம்துலில்லாஹ். எண்ணிக்கையில் படைத்தவனை அடைய முடியாது. எமது அமல்களினுடைய எடை அதுதான் நாளை நிறுக்கப்படுகிறது. அதன் கமைவான பிரதிகள் தான் வழங்கப்படும் என்றதை ஏழை மக்களுக்கான ஊக்கம் தரும் வார்த்தையாக பதிவு செய்து கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஒரு ஆலிமின் மூலமாக நாவலப்பிட்டிய ஹபுகசலாவை பகுதியை சேர்ந்த ஒரு ஆலிமின் மூலமாக 8000 ரூபா மேற்படி இந்த சதக்காவினுடைய முயற்சிக்கு, அந்த வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக அந்த சதக்காவை நாங்கள் சேர்த்துருக்கிறோம். படைத்த ரப்புல் ஆலமீன் அன்னாருடைய சகல நிலைமைகள்லையும் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இந்த சதக்காக்களை செய்வார். படைத்தவனை அடையணும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் இன்னும் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் உறுதிப்படுத்தி வைக்க வேண்டும். அவர்களுடைய தொழில்துறவுகள் அத்தனை வழிகளிலையும் அல்லாஹ் நிறைவான பரக்கத்துக்களை செய்கிறான் என்றதை உணர வைத்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஹலால் நிறைந்த சம்பாத்தியங்களை அல்லாஹு தாலா கொடுத்தரல வேண்டும். மிச்சம் ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு உறுப்பினராக எமது அஸ்ஸதகத்துல் ஹைரா சேவைக்கு படைத்தவன் இணைத்து தந்த ஒரு உறவு தான் இவங்க. ஹபுகஸ்தலாவை அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அல்லாஹ் இதனுடைய பிரதிகளை நிறைவாக கியாமத்து வரைக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்ற விசேட பிரார்த்தனையாக இந்த தருணத்தில் செய்து கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து 64 வயது கிட்டத்தட்ட அடைந்த ஒரு விதவை தாய் ஒருவரின் மூலம் ஒரு முயற்சியால் கிட்டத்தட்ட 1400 ரூபா நேற்றைய தினம் எங்களோட 1ஆம் தேதி பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அந்த தொகை கிட்டத்தட்ட 64 வயதில் தான் சில கட்டங்களில் தான் சந்திக்கக்கூடிய மக்கள்கிட்ட மேற்படி இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி முடியுமான சதக்கா தொகையாக அவங்க கேட்டு அனுப்பியிருந்தாங்க. படைச்ச ரப்புல் ஆலமீன் இதை நிறைவாக அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இதில் 2 விஷயங்களுக்காக வேண்டி நாங்கள் பிரித்து போட்டிருக்கிறோம். அதில் முதலாவது வாஷ்ரூம் வசதிக்காக வேண்டிய 1000 ரூபாவும், மையவாடி காணி கொள்வனவும் மேற்படி ஒரு பள்ளிவாசலுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக வேண்டி 400 ரூபாவும் மேற்படி இதற்கான நிறைவான கூலிகள் சம்பந்தப்பட்ட அத்துணை பேரையும், அந்த தாய் மறந்திருக்கலாம், இந்த சேவை மறக்கலாம், இந்த சேவை அறியாமலும் கூட இருக்கலாம், ஆனால் படைத்தவன் 7 வானங்களுக்கு மேலிருந்து அது அனைத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறான்.
என்றதுதான் நிதர்சனமானது. நிச்சயம் அது நாளை மறுமையில் எடுத்து வைக்கப்பட்டது மட்டுமல்ல, இம்மையில் இந்த வாழ்க்கையில் இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ் அந்த அமல் இஹ்லாஸுக்குரிய அமலாக அல்லாஹ் கபூல் செய்திருந்தால், அந்த சம்பந்தப்பட்டவர்களும் செய்திருந்தார்கள் என்றால், நிச்சயம் படைத்தவனுடைய உணர்வு ரீதியான உதவிகளை அவர்கள் எண்ணக்கூடிய சகல வழிகளையும் நிலைமைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தரல வேண்டும். மென்மேலும் வாழும் காலம் வரைக்கும் அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளில் தன்னுடைய வாழ்நாளை கழிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் அவர்களை ஆக்கியாரல வேண்டும். அதே போன்று அந்த ஒரு விதவை தாய் தன்னுடைய ஒரு பங்களிப்பாக 10,000 ரூபா சதக்கா தொகையாக ஏழ்மையில் இருந்தும் கூட, தனக்கான தேவைகள் இருந்தும் கூட, அந்த தேவைகளின் போது அவள் முன்வைத்தது தான் நேற்றைய தினம் அல்லாஹ் பதிவு செய்த ஒரு முக்கிய ஒரு பதிவு. இதை அல்லாஹ் நாளைக்கு எடுத்து முன்வைக்கும் பொழுது அதை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்கள் எடுத்து பார்த்தாலும் எங்களுடைய மயிர் சிலிர்க்கும். அற்புதமான அமல், படைத்தவனுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அமல் மட்டும்தான். அது அல்லாஹ் பதிவு செய்கிறான். இதற்கான கூலிகள் நிச்சயம் அவள் பெரியோர் எதிர்பார்ப்போடு செஞ்சது. தன்னை விட்டு மரணித்திருக்கக்கூடிய தன்னுடைய கணவனுக்காக வேண்டி அவருடைய 1 வருட நினைவோ 1 வருடம் கழியுது. அவளுடைய எண்ணத்தில் இருந்தது ஏதாவது இது என்னுடைய கணவனுடைய விஷயத்தில் நான் செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தோடு படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனுக்காக வேண்டி அவனை அடையணும் என்ற நோக்கத்தோடு நடைபெறக்கூடிய எமது அஸ்ஸதகத்துல் ஹைரா சேவைக்கு அவளுடைய தனி ஒரு நிலைமையிலிருந்து யாருடைய பார்வையோ யாருக்கு முன்னிலையும் இல்லாமல் படைத்தவனை மட்டும் சாட்சியாக வைத்து உள்ளம் நிறைய நன்மைகளை எதிர்பார்த்து சந்தோஷத்தோடு இந்த கைகளில் அவர் தந்தார். அதை நான் எடுத்து வந்ததையும் படைத்தவன் 7 வானங்களுக்கு மேலால் இருந்து அதில் பதிவு செய்ய வேண்டும். அதை கண்டு அல்லாஹ் பெருமை பாராட்டி பேச வேண்டும். அவனுடைய பிரதிகளை கண்ட தாயாக அவளையும் அவளை சார்ந்தவர்கள் அத்துணை பேரையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அந்த தாய் ஈன்றெடுத்த பிள்ளைகளையும் அல்லாஹ் கண் குளிர்ச்சி மிக்கவர்களாக படைத்தவனுக்காக விருப்பமானவர்களாக அல்லாஹ் வாழ வைக்க வேண்டும். அவள் எதிர்பார்ப்புகள் என்னவோ அது அனைத்தையும் நலவாக ஆக்கி அதனை நிதர்சனமாக ஹயாத்துடைய காலத்திலேயே, இந்த மண்ணுக்கு மேலால் அவள் வாழக்கூடிய காலத்திலேயே அல்லாஹ் காண்பித்து கொடுத்து அந்த தாயினுடைய கௌரவத்தையும் விமர்சைப்படுத்தி அல்லாஹ் தான் வைக்க வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களையும் படைத்தவனுக்கு அடிப்படைந்தவளாக, பெருமையை துறந்தவளாக, அல்லாஹ் விரும்பும் நல்லடியானாக, ஒரு பெண்ணாக, ஒரு சாலிஹான பெண்ணாக, ஒரு சாலிஹான ஒரு தாயாக, அந்த மண்ணுக்கு அவள் வாழக்கூடிய மண்ணுக்கு பெருமை சேர்த்து வைத்த அல்லாஹ்வினுடைய இல்முக்காக வேண்டி இது மாதிரி பல விஷயங்கள் தீனுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் தான் சம்பந்தப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த தாயினுடைய கௌரவத்தை உயர்த்தி வைப்பானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன். என்னுடைய கண்ணும் உங்களுடைய கண்ணும் சில நேரம் அந்த தாயை அறிந்திருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். ஆனால் படைத்தவன் சகலதையும் அறிந்தவன். அந்த தாயினுடைய உள்ளத்தில் எழும்பிய அந்த எண்ணத்தையும் அறிந்தவன் படைத்தவன் அவளுக்கு நிறைவாக கிடைத்திட வேண்டும். 10,000 ரூபா தந்திருந்தாங்க. மேற்படி வாஷ்ரூம் வசதிக்காக 5,000 ரூபாவும் மையவாடி காணி கொள்வனவுக்காக 5,000 ரூபா என்று நாங்கள் அதில் 2ஆக பிரித்து செய்யப்படக்கூடிய முயற்சிகளுக்கு சேர்த்திருக்கிறோம் என்றதை தான் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். அதே போன்று இன்னும் ஒரு சகோதரர், அவரும் ஸ்ரீலங்கா இலங்கையை சேர்ந்த ஒருவர். அவர் சதக்கா சேவைக்கு புதிதான ஒரு இணைவாளர். நான் சொல்லுவேன் அடிக்கடி, படைத்தவன் நடத்திடும் போது இதில் பணி செய்வதும் பங்களிப்பு செய்வதும் மிக எளிது. இது ஈமானிய உள்ளங்களுக்கு இதனுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் விளங்க வைக்கும் பொழுது உங்களுடைய மயிர் சிலிர்க்கும் இன்ஷா அல்லாஹ். அது லேசான வார்த்தை அல்ல. படைத்தவன் நடத்துகிறான் என்றால் அதிலே பணியாளனாக என்னையும் பங்காளராக எங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் அது மிக பெரும் ஒரு வரம். அதனை பாரமாக அல்ல, பாக்கியமாக கருதுங்க. நிச்சயம் வாழும் காலம் நாங்கள் சம்பாதித்த சம்பாதிப்புகளில் ஆக சிறந்த ஒரு சம்பாதிப்பாக நிச்சயம் இது அமையும். அந்த அடிப்படையில் இந்த ஒரு சகோதரர் 1000 ரூபா அனுப்பி வைத்திருந்தாங்க. மேற்படி இதனையும் 2ஆக பிரித்து மஸ்ஜித் ப்ராஜெக்ட் விஷயத்துக்கும் மையவாடி காணி கொள்வனவுக்கும் வாஷ்ரூம் வசதிக்கும் நாங்கள் சேர்த்திருக்கிறோம். 73வது சதக்கா வரவும். அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சகோதரி மாத்தளை பகுதியிலிருந்து
படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த சகோதரியை விசேஷமாக அல்லாஹு தாலா கபூல் செய்ய வேண்டும். இவளுடைய வாழ்க்கையையும் கண்குளிர்ச்சி மிக்கதாக ஆக்கியருள வேண்டும். இவளுடைய தொழில்துறவுகள், வருமான வழிகள் அனைத்திலையும் இவள் எண்ணக்கூடிய விதத்தில் இவள் நடந்து கொள்வதற்காக அல்லது இந்த சகோதரி தன்னை ஈடுபடுத்துறதுக்கான சகல துறை ரீதியான பலம் வளம் அனைத்தையும் அல்லாஹு தாலா நிறைவாக கொடுத்தருள வேண்டும். மாத்தள மாவட்டத்திலிருந்து எமது சதகத்துல் ஹைரா சேவைக்கு தன்னுடைய முடியுமான ஒரு பங்களிப்பு அனுப்பி வைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அனுப்பக்கூடிய தொகை அது அளப்பெரியது. இந்த சேவைக்கு மிக பெரும் ஊக்கம் பலத்த படைத்தவன் புறத்திலிருந்து எமக்கு அமைக்கப்பட்டது என்றதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தருணத்திலே புகழனைத்தும் இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். 74வது வரவாக இந்த மாத்தளை மாவட்டத்தினுடைய இந்த ஒரு சதக்கா தொகை அவள் குறிப்பிட்டே போட்டிருந்தால் வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக வேண்டி 500 ரூபாய் என்று சொல்லி அதற்காக வேண்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நேற்றைய இறுதி பதிவாக நான் இந்த பதிவில் ஹபுகசலாப பகுதி உறவு என்று போட்டிருக்கிறேன். இவர் கம்பல பகுதியை சேர்ந்த ஒரு சகோதரர். படைச்ச ரப்புல் ஆலமீன் நிறைவாக இவர்களை பொருந்தி கொள்ளோம். இவர்களுடைய ஆசை ஆர்வத்தில் அல்லாஹ் நிறைவாக கிடைக்க வேண்டும். வாழும் காலம் ஏதாவது செய்யணும், படைத்தவனுக்காக வேண்டி அதனை நாங்கள் செய்து வைக்கணும் என்ற ஆர்வம் ஆசை நிறைந்த ஒரு வாலிபர். படைத்த ரப்புல் ஆலமீனை பயந்து வாழக்கூடிய வாலிபர்களுக்கு என்ன சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த தகமைக்கு தகுதி பெற்றவர்களாக அல்லாஹ் இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக, கபூல் செய்து கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. மிச்சம் சந்தோஷம். உங்களுடைய தொழில்துறவுகள் அனைத்திலையும் படைத்தவன் நிறைவாக அவன் உதவியாளனாக இருப்பதை உணர்வு ரீதியாக காண வைத்து உங்களுடைய சகல தேவைகளையும் படைத்தவன் நிறைவு செய்து கொடுக்கிறதோட வாழும் காலம் வரைக்கும் படைத்தவன் விரும்பும் வழிகளில் செலவு செய்வதற்கான வளம் பலத்தையும் நிறைவாக அல்லாஹ் கொடுத்தருவானாக.